ஹடாமே! ஸோ இன்னைக்கு வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாத்திமா அண்ட் ஜோசிதா, ஸோ 2 பேருக்கு ஒரு பெரிய ஹாய். லைவில் வந்து ஜிம்மினோட எஃப்எஃப்ல நெக்ஸ்ட்டு போகிறதுல வந்து மென்ஷன் பண்ண சொன்னீங்க. ஸோ பண்ணிட்டேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ வந்து பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான். உங்கள் பேர் வந்து ஒயன். உங்களுக்கு வந்து 24 ஏஜ் ஆகுது. நீங்கள் வந்து படித்து வந்து முடிச்சிட்டிங்க. பட் படித்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ செட்டாகவுமே ஆகலை. அதனால வந்து ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதனால வந்து நீங்கள் பார்ட் டைமாக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு கெஃபேல உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் இன்னசென்ட்டான பொண்ணு, அப்பாவி கஷ்டத்துலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு. அப்படியே நம்ம ஹீரோ சைடு வந்தால் நம்ம பார்க் ஜிமின். அவர் வந்து ஒரு டாக்டராக இருக்கார். ஸோ அவருக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 30 வயசு ஆகுது. அவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சட்டுன்னு கோவப்படுற ஆள், கொஞ்சம் வந்து டென்ஷன் பார்ட்டினே சொல்லலாம். பட் அவருக்கு பிடிச்சவங்கிற வந்து ரொம்பவே நல்லா வந்து பார்த்துக்குவார். அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்து பேசுவார். எப்படி சொல்கிறது, ஒரு ஷார்ட் டெம்பர்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன், நீங்கள் வந்து மார்னிங் வந்து கிளம்பிட்டு ஸோ கேஃபேக்கு வந்து போயிட்டீங்க. ஸோ போயிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியே வந்து இருக்குது. என்ன செய்கிறது, படித்ததுக்கு வேலை கிடைக்கல. ஸோ அதனால குடும்ப கஷ்டத்துக்காக வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. இந்த சைடு வந்து ஜிமின் வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஸோ யாருக்கிட்டையுமே இப்போ அதிகமாக வந்து பேசாமல் பேச்சை வந்து அப்படியே வந்து வீட்லேயுமே வந்து குறைச்சிட்டாரு. ஜிமினோட அம்மா வந்து ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. பட் அவர் வந்து பெருசாக வந்து அந்த விஷயத்தை ரியாக்ட் பண்ணாமல் வந்து போயிட்டுருக்காரு. அவர் மார்னிங் வந்து கிளம்பிட்டு ஸோ அவர் வந்து அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டார். சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. அவங்க வந்து கொஞ்சம் ரிச் ஃபேமிலி தான். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு ஸோ பேஷண்ட்ஸ் அவரோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ இந்த சைடு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி ஜிமின் வந்து ஸ்பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவர். ஸோ அவருக்கு வந்து ஸ்பெட்ஸ் வந்து கழட்டிட்டா வந்து கொஞ்சம் வந்து கண்ணு மங்களாக தான் வந்து தெரியும். கொஞ்சம் கிளியராக தெரியாது, கொஞ்சம் பிளர்ராக தெரியும். அதுக்கு வந்து அவர் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. பட் அவருக்கு வந்து அது க்யூர் ஆகலை. ஸோ அதனால் கண்ணாடி போட்டிருப்பாரு. எனக்கு கண்ணாடி வந்து போட்டிருக்க மாதிரி வந்து பிக்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ நான் தேடினேன். அவசரமாக நான் வந்து தமிழ் ரெடி பண்ணனால கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் ஆட் பண்ணல. அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் வேலை பார்த்துட்ருக்க கெஃபேக்கு வந்து வராரு. கொஞ்சம் வந்து க்ரௌடாக தான் வந்து இருக்குது. நீங்களுமே வந்து கவுண்டரை வந்து விட்டுட்டு ஸோ எல்லாத்துக்கும் வந்து சர்வ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போலாம் வந்து சர்வ் பண்ணிவிட்டு திரும்பும்போது வந்து ஜிமின் மேலே வந்து இடிச்சிடுறீங்க. எப்படின்ட்டுனா வந்து அவங்க சாப்பிட்டு குடிச்சிட்டு வந்து பாதி வச்சுட்டு வந்து போவாங்கள்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் திரும்பும்போது ஜிமினை வந்து இடிச்சிடுறீங்க. அந்த கையில் வச்சுருக்க திங்ஸ்லாம் வந்து ஜிமின் மேலே வந்து கொட்டிடுது. அவர் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அவர் தான் ஒரு ஷார்ட் டெம்பராச்சே. இங்கே ஐயோ சாரி சார் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் இடியட், கண்ணை எங்கே வச்சுருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, இப்படி என் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டியே. சார் ஐம் சாரி சார், நான் உங்களை பார்க்கல. என்ன பார்க்கல, கண்ணை என்ன பொருளில் வச்சுருக்கியா? இப்போ நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறது? ஒன்றையில் யார் வேலைக்கு சேர்த்தா? சார் நான் தான் தெரியாமல் கொட்டிட்டேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் பின்னாடி இருந்ததை நான் கவனிக்கலைன்னா திரும்பி ஒழுங்காக பார்க்கணும். இடியட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ட்ரெஸ்ஸை வந்து இப்படி வந்து இது பண்ணுறாரு. ஸோ அவருக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் ரொம்ப ஓவராக பேச ஆரம்பிக்கிறாரு. முட்டாளெல்லாம் வேலைக்கு சேர்த்து வச்சுருக்காங்க, ஒழுங்காக எப்படி கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதுன்னு கூட தெரியல. உள்ள வரையிலேயே ஒரு சென்ஸே இல்லையா அவனுக்கு? சார் என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன். போ ரொம்ப பேசிகிட்டே போகிறீங்க. தெரியாமல் கொட்டிச்சுன்னு தானே சொன்னேன். உங்களே யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொன்னது? உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிற்க சொல்கிறதா? நான் கெஃபேக்கு வந்திருக்கேன். ஐம் அ கஸ்டமர், சரியா? நீங்கள் வேலை பார்க்குறவங்க, எனக்கான வெல்கமை நீங்கள் கொடுக்கணும். ஏன் பின்னாடி வந்து நிற்கிறீங்கன்னு கேட்குற? நான் இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கேன். இப்படிமா ஹார்ஷாக பேசுவேன்? ஹார்ஷாக பேசுகிறேண்ணா நானா நீங்களா? நீங்கள் தான் ஹார்ஷாக பேசுகிறீங்க சார். தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்காக
இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஐடியட் இல்லை, நீங்கள் தான் இடியட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவருக்கு வந்து லெவலில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போல்லாம் மேனேஜர் வந்து இங்கே வர்றாங்க. ஒயன் என்ன ஒயன் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற ரெகுலராக வந்துட்டுருக்காரு. சார் எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பும்போது இவர் என் பின்னாடி நின்னார். ஸோ அப்படியே இடித்து அவர் மேலே இடித்து கொட்டிடுச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு அவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு சார். நானும் சாரி கேட்டுட்டேன், பட் அவர் ரொம்ப பேசுகிறாரு சார். ஜிமின் சார் ப்ளீஸ், அவங்க புதுசாக அப்போ தான் ஒரு 1 மந்த்தாக வந்துட்டுருக்காங்க, அதான் கோவப்படாதீங்க. சாரி சார். என்ன வேலைக்கு ஆள் சேர்த்து வச்சுருக்கீங்க? கொஞ்சம் கூட மேனேஜே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. என்னையே இவங்க இடியட்டுன்னு கேட்குறாங்க. இப்படி தான் ஒரு கஸ்டமரை நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள் மேனேஜர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். சார் சாரி சார். ஸோ அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. ஒயன் ப்ளீஸ் நீ உள்ளே போ, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. நீங்களுமே வந்து கோவமாக உள்ளே போயிட்டுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு வந்து இன்னொரு உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டுனா அங்கே வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கத்துறீங்க. என்ன அவர் ரொம்ப பேசுகிறாரு, தெரியாமல் தானக்கா கொட்டுனுச்சு, அதுக்கு என்னென்னலாம் பேசுகிறாரு. நான் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் தான் கோவப்படுறீங்க, நீங்கள் தான் இடியட்டுன்னு சொன்னது அவருக்கு கோவம் வந்துருச்சு. சி இப்படி இருக்காரு, ஒரு மனுஷன்ட்ட எப்படி பேசுன்னு கூட தெரியல, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதே வச்சிட்ருக்காரு போல். சரி விடு ஒயன், அவர் இங்கே ரெகுலராக வந்துட்டுருக்கவர் தான். அவர் கொஞ்சம் கோவமான ஒரு பார்ட்டி, அதுவும் இல்லாமல் அவர் டாக்டர். என்னது டாக்டரா? டாக்டர்லாம் பொறுமையாக காமாக தான் பேசணும், அப்போ தான் பேஷண்ட்ஸ் வந்து நிம்மதியாக போவாங்க. இவர் வரப்போகிற பேஷண்ட்ஸ்லனா இப்படி சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சீக்கிரமாக அட்டாக் வந்து அவங்க செத்து போயிடுவாங்க. இவர் டாக்டரா? என்னை கேட்டார், யார் இவரெல்லாம் வேலைக்கு சேர்த்தது இடியிட்ட போயின்னு. யார் இவரை போயிட்டு டாக்டர்லாம் படிக்க வச்சு, அதுவும் டாக்டரா? ஐயோ ரொம்ப கஷ்டம்க்கா. சி இவங்க வீட்டிலலாம் எப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை வந்து கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க அந்த அக்காட்ட. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து போகிறீங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ 1 வீக் லேட்டர் ஜிமின் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவரோட வீட் சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ எல்லாரோட ஜிமினோட அம்மா, ஜிமின் சொல்லுங்கம்மா. நான் ஒன்று சொன்னால் கேட்பேயாடா? என்னம்மா சொல்ல போகிறீங்க? மேரேஜ் பற்றி பேசுவீங்க அதானே? ஏண்டா அப்படி கோவப்படுற? அப்புறம் கோவப்படாமல் என்ன? போங்கம்மா, ஏதாச்சும் நான் சொல்லிட போகிறேன். டெய்லி ஏதாச்சும் சொல்லித்தானே ஜிமின் இருக்க. வயசு 30 ஆச்சு, ஒரே பையன், பெற்று ஆசை வளர்த்து படிக்க வச்சு அவனுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்காதா? இருக்குமா, ஆசை உங்களுக்கு நிறையாவே இருக்கும். அதுக்குன்னு பிடிக்காத கல்யாணம் பண்ண சொல்கிறீங்களா? பிடிச்சவளையும் விட்டுட்டேன், அதுவும் உங்களால். நான் என்னடா பண்ணேன்? நான் ஏதாச்சும் பேசினேன்னா? நீங்கள் எதுவும் பேசலை. வரட்டு பிடிவாதம், கௌரவம், அப்படி இப்படின்ட்டுன்னு சண்டை குடும்பத்துக்குள்ளே வர்றது தான். அதுக்காக இப்படி பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. கெடுத்தோமா? நாங்கள் என்னடா பண்ணோம்? அது இதோ உங்கள் அப்பாவோட பிடிவாதத்தினால நடந்துருச்சு. இப்போது அவளும் இல்லை இங்கே, அவள் வேறு நாட்டில் இருக்கா. அவள் எந்த நாட்டிலையும் இருந்துட்டு போட்டோம், நான் அவளே நினச்சிட்டு கடைசி வரை இருந்துட்டு போயிடுறேன். நீ அவளே நினச்சிட்டு இருப்ப, ஆனால் அவள் அப்படியா? அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது ஜிமின். ஓ, கல்யாணம் ஆக போதா? ஓகே, அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும். அப்போது அவளே இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு என்னடா? மா, அவள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஏன் லவ் ட்ரூ, நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன். பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், நான் செத்து போயிடுவாமா. போங்க, செத்து போங்க, என்னையே சாவடிச்சிட்டு நீங்களும் செத்து போயிடுங்க. சும்மா எப்போ பாரு இப்படி டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா. இதனால தான் நான் டென்ஷன்டாக இருக்கேன். அதான் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கல.
அங்கே போயிட்டு ஒழுங்காக பேஷண்ட்ஸை என்னால் செக் பண்ண முடியல. எப்போ பாரு சி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவமாக எஞ்சி போயிடுறாரு. ஸோ இப்படி வந்து பேசவும் ஜிம்மனோட அம்மாவுக்கு ஓவராக ப்ரெஷர் வந்து ஹையாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வந்து மூச்சு வந்து விட முடியல. ஸோ அவங்க அப்படியே வந்து மயங்கி வந்து விழுந்துட்டாங்க. ஜிம்மனோட அப்பா வந்து ஸோ அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராரு. பார்த்தா வந்து ஜிம்மனோட அம்மா வந்து ஸோ பேச்சு மூச்சு இல்லாமல் வந்து கிடக்குறாங்க. அவர் போய் வந்து எழுப்புறாரு. ஸோ உடனே ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ணிவிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க, ஜிம்மனோட ஹாஸ்பிட்டல்லையே. இந்த நியூஸை வந்து கேட்டுட்டு ஜிம்மன் வந்து ஸோ ரொம்ப டென்ஷன்டாக ஸோ அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராரு. அப்போயில் அவர் ரூம்குள்ளே வந்து போக போகிறாரு. ஜிம்மனோட அப்பா வந்து தடுக்கிறாரு. வேணாம் ஜிம்மன், நீ போக வேணாம். டியூட்டி டாக்டர் வேறு யாராச்சும் இருந்தா அம்மாவுக்கு செக்கப் பார்க்க சொல்லு. பா ஏன்பா நான் போகிறேன்ப்பா. இல்லை, அவள் ஒன்றால் தான் இந்த நிலைமையில் உள்ளே படுத்திருக்கா. இப்போ போய் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரி வராது ஜிம்மன். அதை என் வாயால் சொல்ல வைக்காத. உன்னால் அவளை சந்தோஷமாக வச்சுக்க முடியலனா முடியாதுன்னு சொல்லிடு. நாங்கள் வேறு வீட்டை பார்த்துட்டு போயிடுறோம். நீ மட்டும் அந்த வீட்டில் தனியாக சந்தோஷமாக நீ துக்கத்திலே இருந்துக்கோ, சரியா? அதை எங்கள் கண்ணால் பார்க்காம இருந்தா சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு போயிடும். அவள் டெய்லியும் நீ கஷ்டப்படுறத கண்ணால் பார்த்து பார்த்து அவளே வருத்திக்கிறா. இப்போ பாரு எந்த நிலைமையில் வந்து இருக்கான்னு. நான் யாருமே இல்லாமல் நிற்கும்போது எனக்கு தோல் கொடுத்தவ. நான் அவ்வளோ சீக்கிரம் அவளை என்கிட்டேருந்து பிரிய விட மாட்டேன். ஆனால் அது எங்கே ஒன்றா நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. அவள் என்ன உன்கிட்ட கோடியாக காசு கேட்குறாளா, இல்லை அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்கிறாளா? எல்லா தாய்க்கும் இருக்க ஒரே ஒரு ஆசை, நம்ம பிள்ளைக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் சந்தோஷமாக இருக்கத நம்ம கண்ணால் பார்க்கணுன்னு எல்லாருக்கும் இருக்க ஒரு ஆசை தான் அவளுக்கும் இருக்குது. அந்த ஆசையை கூட உன்னால் நிறைவேற்ற முடியலனா நீலாம் ஒரு பிள்ளையே இல்லைடா. நீ படித்து பட்டம் வாங்கி டாக்டர் பதவி ஏற்றுட்டு சொந்தமாக ஹாஸ்பிட்டலில் வச்சு நடத்துறது உனக்கு பெருமை கிடையாது. உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கியா, அதான் உனக்கான பெருமை. வயசு 30 ஆச்சு. அவளோட கஷ்டம் அவளோட. வேணாண்டா, நீ அவளை செக் பண்ண வேணாம். நீ வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படின்ட்டு வந்து ஜிம்மனோட அப்பா வந்து ஜிம்மன்கிட்ட வந்து சொல்கிறாரு. ஜிம்மனுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மாவை நினச்சும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஸோ ஜிம்மனோட அப்பா வந்து அவங்களோட அம்மாவை பார்க்க வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து லைட்டாக வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ஜிம்மன் போயிட்டு ஸோ அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. என்னம்மா ஆச்சு, ஒழுங்காக டேப்லெட்ஸ் போடலையா? டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக தான்ப்பா போட்டேன். என்ன தான் டேப்லெட் போட்டாலும் மனசுக்கு நிம்மதின்னு ஒன்று இருக்கணும்ல. அதான் என்கிட்ட இல்லையே. இப்போ என்னதாம்மா நீங்கள் சொல்ல வர்றீங்க? வேண்டாப்பா, உன்னையும் நானும் ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீ அம்மாக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அந்த கல்யாணத்தில் அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக வாழணும். எனக்கு அதை நான் பார்த்து நானும் சந்தோஷப்படணும். அதான் ஜிம்மன் எனக்கு உங்ககிட்டேருந்து வேணும். வேறு அம்மா உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல. சரிம்மா, நான் உங்களோட ஹாப்பினஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பொண்ணை பார்க்குறீங்களோ யாராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாரு. ஸோ ஜிம்மனோட அம்மா வந்து சந்தோஷமாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க ஜிம்மனோட அப்பாவை பார்த்து. 2 days வந்து இப்படியே வந்து போகுது. ஸோ நீங்கள் கெஃபேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வர்றீங்க. ஸோ அப்போல உங்கள் அம்மா வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏம்மா எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, சாப்பிட்டு தூங்கலாம்ல? அது இல்லைடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். என்ன விஷயமா? எதுவும் காசு எதுவும் வேணுமா? காசு இல்லைடா, உன்னைய பொண்ணு கேட்டு வந்தாங்களா? யார்? அது நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிப்பியான்னு சொல்லு.
எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? தம்பி இருக்கான், அவனை படிக்க வைக்கணும்ல. அதான் நான் இருக்கேன்ல, நான் வேலைக்கு போய் அவனை படிக்க வச்சுக்கிறேன். என்ன காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், பார்ட் டைம் ஜாப் போகிறான், அது போதுண்டா. அது சரிப்பட்டு வராதுமா. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா உங்களை யார் பார்த்துக்குவா? அதுவும் கல்யாணத்துக்கெலாம் நிறைய செலவாகும். ஆஹா, அப்படிலாம் இல்லைடா. அது உனக்கு நல்ல வரமாக தான் அமைஞ்சிருக்கு. அவங்களாம் விரும்பி உன்னைய கேட்டாங்க. பொண்ணை பார்த்த உடனே அவங்க அம்மா அவங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னம்மா ஃபோட்டோ எதுவும் அமுச்சு விட்டிங்களா? ஆமாடா. யார் கேட்டுமா ஃபோட்டோலாம் அமுச்சு விட்றீங்க? சரி சரி, கோவப்படாத ஒய்யன். மாப்பிள்ளை டாக்டரா, பேர் என்னமோ ஜிமன்னு சொன்னாங்க. நல்ல மாப்பிள்ளையாக தான் தெரிகிறாரு, அழகாக தான் இருக்கார், நல்ல குணமாக தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் டாக்டர் மாப்பிள்ளை வேற. மா, டாக்டர்னா எவ்வளோ நகை போட சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைடா, அவங்களுக்கு நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாமே தெரியும். அவங்களே நகை பண்ணி உனக்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த செலவும் பண்ண வேணாம், பொண்ணு மட்டும் தந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்கடா. அதுவும் இல்லாமல் உனக்கு இப்படிப்பட்ட வர அமைகிறது நல்லது தானே. நீயும் நீங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. போகிற வீட்லையாவது நல்லா இருப்பியல்ல. அதுமா அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சரியாக வரும். இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஜெமின் ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. ஸோ அதை பார்க்கும் நீங்கள் வந்து ஷாக் ஆகுறீங்க. என்னது, மாப்பிள்ளை இவரா? இவர் சரியான வெறுவாச்சே. வெறுவா? இல்லைடா, நல்ல மனுஷன்தான். அம்மா, அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தேன்ல ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஆமாம் சொன்னேன். அந்த பிரச்சனைக்கே காரணம் இவர் தான். இவரா? நல்ல பையனை தானடா தெரிகிறாரு. அவர் எவ்வளோ வேலை பார்க்குறவர். ஏதாச்சும் ஒரு கோபத்தில் பேசியிருப்பார். சரி, கோபத்திலே பேசிட்டாருன்னே வச்சுக்கோ. ஆனால் இவர் எப்படி எனக்கு ஓகே சொன்னார்? மாப்பிள்ளைக்கு ஓகேவாம்மா? மாப்பிள்ளைக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு தான் அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால பிரச்சனை இல்லைடா, அவர் அதை மறந்துருப்பார். உனக்கு ஓகேவா? மா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேடா, எனக்கு சந்தோஷந்தான். அப்போது சரிம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களை ஹாப்பியாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த சைட் ஜிமினோட சீனுக்கு வந்தால் ஜிமின்கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஜிமின் வந்து பார்க்காமலே டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டாரு. ஸோ அவரோட ரூமில் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணுறேன். இப்போது நான் கட்டிக்க போகிறவளை பார்த்தேன், என்ன பார்க்கலனா என்ன? ஆனால் அந்த பொண்ணும் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாள் என்னோடய பிஹேவியர்ஸ்னால. கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய மாற்றிக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு அந்த பொண்ணு கூட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது தான் எனக்கும் நல்லது. பாவம், என்னோடய பாஸ்ட்டுக்காக அவளோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அம்மா கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு. முடிஞ்சளவு சந்தோஷமாக வச்சுக்க பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே அவர் அட்வைஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. டேஸ் வந்து போகுது. ஸோ ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷாப்பிங் இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு, ஸோ நெலுங்கு வைப்பாங்கல்ல அந்த நைட்டு. ஸோ ஜிமினுக்கு வந்து நெலுங்குலாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்குமே கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. ஜிமின் வந்து ஸோ இப்படி வந்து லைட்டாக வந்து கண்ணாடியை வந்து கலட்டி பெட்டில் வச்சுட்டு ஸோ அவர் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போயிட்டாரு. சில பல குட்டீஸ்லாம் வந்து பெட் மேலே ஜம்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜிமினோட கண்ணாடியை 2ஆக வந்து உடச்சிட்டாங்க. ஜிமின் வந்து ஸோ அப்படியே லைட்டாக தான் அவருக்கு பிளர்ராக தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து ஃபேஸ் தெரியும், இருந்தாலும் கிளியராக வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் ஸ்பெக்ஸ் போலனா வந்து தெரியாது. அவர் அப்படியே வந்து பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்துட்டு ஸோ அவர் வந்து தேடுறாரு. பட் வந்து கண்ணாடி வந்து 2 பீஸா அவருக்கு வந்து கிடைக்குது.
என்ன கண்ணாடி உடஞ்சிருக்கு? ஐயோ, கதவை மூடாமல் போயிட்டியா ஜிமின்? இந்த குட்டீஸ் பார்த்த வேலையா? ஐயோ, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு கண்ணு தெரியாமல் நான் என்ன பண்ணுறது? ஓ ஷட் அப்படின்ட்டு வந்து அவர் தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஸோ அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிவிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுட்டு ஸ்பெக்ஸ் கடையெல்லாம் வந்து தேடுறாரு. பட் அவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ அவரோட பவருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. ஸோ அப்பையில் வந்து ஜிமினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாரு, மச்சான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன், ஸோ ஆன்லைனில் கிடச்சிருச்சு, மேபி நாளை கழித்து காலையிலக்குள்ளே கிடச்சிரும், நாளைக்கு கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? டே, நாளைக்கு கல்யாணத்தில் நான் எப்படிடா சமாளிப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், உன்னை கூட்டிகிட்டு போய் மணமேடையில் நாங்கள் உட்கார வச்சுருவோம், மந்திரம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போயும் நாங்கள் பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ணுறோம். தாலி ஒரே ஒரு முடிச்சு தான் போட போகிறேன், அதுக்கும் நாங்கள் சேர்ந்து டே சேர்ந்தா? ஓ, இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக தாண்டா இருக்க. சேர்ந்துன்னு சொல்லலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம், வேறு என்ன பண்ணுறது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் நாளைக்கு ஃபஸ்ட் நைட்டு கண்டிப்பாக நீ அட்டன் பண்ணியே தான் ஆகணுமா? டே, என்னடா பேசுகிற? நானே பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணுறேன். மச்சா அதெல்லாம் ஓகே, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணுறேன், பட் அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சிக்கோ, சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிட்டு ஸோ அந்த பொண்ணு கூட வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண பாரு, அவளோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடாத. ஐ திங்க் ஷீ இஸ் ஸோ இன்னசென்ட். அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்துக்கோ மச்சான். அதான்டா நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போ நான் கண்ணாடி இல்லாமல் ஷோ, அதான் சொல்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சமாளித்து விட்டுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து கிளம்பிட்டு ஸோ மண்டபத்துக்கு காலையிலே வந்து போயிட்டீங்க. ஜிமின் அம்மா உங்களை பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து சொடக்கு போடுறாங்க. இந்த மாதிரி கண்ணீர் பட்டுருச்சுன்னா சொடக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறாங்க. ஐயோ, என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா, அழகி, நல்லா தேடி தான் பிடிச்சிருக்கேன், என் பையனுக்கு ஏற்ற ஜோடியா. தேங்க்யூ அத்தை. அது உங்கள் பையனுக்கு ஓகே தானே? என்ன நீ இப்படி கேட்குற? அவனுக்கு 100% ஓகே. அப்புறம் அவனுக்கு கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. ஸோ அவனுக்கு கண்ணாடி போடலன்னா கண்ணுக்கு லைட்டாக பிளர்ராக தெரியும். அது நேற்று குட்டீஸ் வந்து உடச்சிட்டாங்க. ஸோ அதனால அவனுக்கு உன் ஃபேஸ் பிளர்ராக தான் தெரியும். தாலிக்கட்டையில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிரமப்படுவான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. அதெல்லாம் ஓகே அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரி என் மருமகளே, அண்ட் என்னோடய மகனை வாங்க போங்க நீ கூப்பிடு, ஆனால் மாமான்னு தான் கூப்பிடணும், நான் சொல்லிட்டேன். மாமாவா? ஆமாம், எங்கள் குடும்ப சைடெல்லாம் புருஷனை மாமான்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நீயும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம அடுத்தது ஜென்ரேஷனுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும், புரியுதா? சரித்த, ஜிமின் மாமானே கூப்பிட்றேன். ஐயோ என் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமினோட அம்மா வந்து போயிட்டாங்க. நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க ஜிமின் மாமா. ஐயோ, ஆனால் அவர் எப்படி ஓகே சொன்னார்? எனக்கும் அதே டவுட்டாக தான் இருக்குது. சரி, எப்படியும் நம்மளை மன்னிச்சிட்டா ஓகே தான், இருந்தாலும் என் தப்பு எதுவும் இல்லை. ஐயோ, இந்த மாதிரிலாம் போயிட்டு திரும்பி அவர்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணாத. அவர் உன் மேலே தப்புன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. நீங்களுமே வந்து போகிறீங்க. ஸோ உங்களை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. ஜிமினோட பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உங்களை திரும்பி பார்க்குறாரு. பட் உங்களோட ஃபேஸ் அவருக்கு கிளியராக வந்து தெரியல. அப்போலாம் அவர் அப்படியே திரும்பிட்டார். நீங்களுமே எதுவுமே பேசலை. ஸோ உங்களுக்கு மந்திரம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிட்டு ஸோ தாலி வந்து கட்ட சொல்கிறாங்க. ஸோ அவருமே வந்து தெரியாமல் வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு எப்படியோ அவர் மேனேஜ் பண்ணி வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுட்டாரு. அப்பா, இந்த ஒரு முடிச்சுக்கு நான் படுற பாடு இருக்கே. இந்த பொண்ணு நீ என்ன நினச்சாலோ
அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிறாரு. ஸோ பின்னாடி இருந்து 2 முடிச்சு வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லா வந்து போஸ் கொடுக்குறீங்க. ஸோ அவருமே வந்து சிரிக்கிறாரு. இன்னும் அவருக்கு ஃபேஸ் நல்லா தெரியல. ஸோ அதனால நல்லா வந்து சிரிக்கிறாரு. நீங்களுமே சிரிச்சுட்டு போஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க. அப்படியே ஜிமினோட வீட்டுக்குமே வந்து போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் இந்த மாதிரி அரிசி அந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஸோ சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. பிகாஸ் ஒரு புது அட்மாஸ்பியர், புது இடம், டக்குன்னு ஒரு 10 டேஸ்லேயே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போ ஜிமின் நம்ம அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. என்னடா நர்வஸாக இருக்கா? ஆமாத்த, புது இடம்ல, புது இடமா இருந்தாலும் இது உன் வீடு. அப்புறம் கிச்சனில் எப்போதுமே நான் தான். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணு, இல்லைனா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அத்தை, அது எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கணும்னு ஆசை. ஆனால் பிறந்தது என்னமோ ஜிமன் தான். அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளையுமே தங்கலை. அப்புறம் ஜிமனையே வளர்த்துட்டேன். நிறைய வாட்டி நினைப்பேன் பொண்ணு தத்தெடுத்தாது வளர்ப்போமான்னு. அப்புறம் நானே முடிவு பண்ணேன், ஏன் தத்தெடுத்து வளர்க்க, நம்ம பையனுக்கு வர பொண்டாட்டியை நம்ம மருமகளை மக மாதிரி பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால தான் சொன்னேன், நீ எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணு. நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. உங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருப்பியோ அந்த மாதிரி என் கூட இரு, சரியா? சரித்த அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு உங்களை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து ஸோ ரெடி பண்ணுறாங்க. அப்போயில் வந்து கலாய்ச்சிக்கிட்டே வந்து இருக்காங்க. மாப்பிள்ளைக்கே ஒழுங்காக வந்து கண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் நைட்லாம் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாரோ தெரில, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக உள்ளே சிரிச்சுக்கிட்டே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேக்கப் எல்லாமே பண்ணிவிட்டு ஸோ உங்களை போயிட்டு ரூமில் வந்து உட்கார சொல்லிட்டாங்க. நீங்களுமே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி ரூமுக்கு வந்துட்டார். ஸோ அவர் அப்படியே வந்து பிடிச்சிட்டே வந்து நிற்கிறாரு. அப்போலாம் நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போலாம் அவர் உங்கள் பேர் ஒயன், ஆக்சுவலி எனக்கு தெரியுமாம்மா உங்களுக்கு கண்ணாடி கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சுன்னு. ஓ, யார் சொன்னா இதை? அது அத்தை தான் சொன்னாங்க. ஓகே, நீ படுத்து தூங்கு. ஸோ அந்த கார்னரில், நான் இந்த கார்னரில் படுத்துக்கிறேன். சரி மாமா. மாமாவா? ஆமாம், அத்தை தான் அப்படி கூப்பிட சொன்னாங்க. எல்லோரும் ஃபேமிலியில் அவங்க ஹஸ்பண்டை மாமான்னு தான் கூப்பிடுவாங்களாம்ல, அதனால என்னையும் அப்படி கூப்பிட சொன்னாங்க. இட்ஸ் ஓகே ஒயன், நீ மாமான்லாம் கூப்பிட வேணாம், என்னை பெயர் சொல்லி ஜிமின்னே கூப்பிடு. அது ஏன் மாமா? எங்கள் அம்மா சொல்லி ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அப்போ நீ பிடிச்ச பிடிவாதத்தில் தான் இருப்ப. ஐயோ, அப்படிலாம் இல்லை. ஆமாம், உனக்கு ஏஜ் எத்தனை? அதுவா, 24. 24ஆ? அப்போ என்னோட 6 வயசு சின்ன பொண்ணு நீ. ஆமாம்மாம்மா, 6 வயசு சின்ன பொண்ணு தான். ஷோபா, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன பொண்ணுலாம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். என்ன எல்லாமே தெரியும்? எப்படி வீட்டை மேனேஜ் பண்ணுறது, ஹஸ்பண்ட் எப்படி டென்ஷன் படுத்தாமல் இருக்கிறது, எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஒன்றும் சின்ன பொண்ணுலாம் கிடையாது. சரி, என்னை பெற்றதோ அப்படி, எனக்கு வந்ததோ அப்படி. சரி, நீ படு. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அதெல்லாம் வேணாம் ஓயன். இல்லை மாமா, அத்தை மறந்துடாமல் வாங்கிக்க சொன்னாங்க. அத்தை 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 சிறுவிழுடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களுமே அவர் காலில் வந்து விழுகிறீங்க. அவருமே உங்களை ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எந்திரிக்கிறீங்க. மாமா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா, இல்லை நீங்களே மேனேஜ் பண்ணிப்பீங்களா? ஐயோ தாயே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் தூங்கு. தூக்கம் வருது, எனக்கு டயர்டாக இருக்குது. சரி மாமா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கார்னரில் படுத்துக்கிறீங்க. ஸோ அவர் ஒரு கார்னரில் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ புது இடம்னால நீங்கள் அப்படியே வந்து திரும்பி படுக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவரை வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணி பார்க்குறீங்க. நினச்சி கூட பார்க்கல அதுவும் உங்கள் ஒய்ஃபாவன்னு சொல்லிட்டு. அப்படியே அவர் பார்த்துட்டு ஸோ அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து போகிறீங்க. ஸோ கீழே போயிட்டு வந்து ஜிமினோட அம்மா வந்து காஃபி போட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்போல நீங்கள் வந்து காஃபி வாங்கிட்டு ஸோ ஜிமினோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களோட ரூமுக்கு வந்து போகிறீங்க. ஸோ பக்கத்தில் வந்து காஃபி வச்சுட்டு ஜிமினை வந்து எழுப்புறீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் மாமா, ஜிமின் மாமா எந்திரிங்க, காஃபி குடிச்சிட்டு அதை தூங்குங்க, வெறும் வயிற்றுல படுத்திருக்காதீங்க மாமா அப்படின்னு எழுப்புறீங்க. ஸோ அவர் எந்திரிக்கிறாரு. நீங்கள் வந்து காஃபியை வந்து கொடுக்குறீங்க. ஸோ அவர் அப்படியே கண்ணை மூடிட்டே வந்து வாங்கி குடிக்கிறாரு. அப்போல அவர் ஒயன் அம்மா கிட்ட சொல்லிட்டா, என் ஃப்ரெண்டு வந்து கீழே ஸ்பெக்ஸ் பாக்ஸ் வச்சுட்டு போயிருக்கான், அதை எடுத்துகிட்டு வந்துடு ஓகேவா? சரி மாமா, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கீழே போயிட்டு வந்து ஸ்பெக்ஸ் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து ஜிமின் கிட்ட வந்து கொடுக்குறீங்க. அவர் சரி இது இங்கே இருக்கட்டும், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஒயன் ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்கள் மாமா, என்ன ஹெல்ப்? என்னை அப்படியே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் விட்டுடுறியா? ஸோ நான் தூங்கி வேறு எந்திரிச்சிருக்கேன், எனக்கு சுத்தமாக தெரியல. வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினை வந்து கூட்டிகிட்டு போயிட்டா பாத்ரூமில் வந்து விடுறீங்க. அப்போல ஓகே ஒயன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. பட் நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ அவருக்கு வந்து டவல் கொடுக்க வந்து மறந்துடுறீங்க. அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ டவலை தேடுறாரு. பட் டவலை காணோம். அதனால அவர் பாத்ரூமுக்குள்ளே நின்றுட்டு கத்துறாரு. நீங்கள் அவர் சவுண்ட் கேட்டுட்டு ஸோ வேகமாக ஓடி போகிறீங்க. என்ன மாமா ஏன் இப்படி கத்துறீங்க? டவல் எடுத்து கொடுத்துட்டு போனியாடி? சாரி மாமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரோட டவலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் டவலை வியர் பண்ணிட்டு வெளியில் வர்றாரு. ஸோ அவர் மேட்டில் வந்து ஒரு மாதிரி காலை வந்து ஒழுங்காக வைக்கணும். ஸோ கோணிக்கெலாம் வச்சோம்னா வலிக்கி விட்டுரும். அந்த மாதிரி வந்து வலிக்கி விட்டுருச்சு. நீங்கள் அவர் வந்து விழ போகிறான்னு சொல்லிட்டு வந்து பிடிக்கிறீங்க. அப்படியே 2 பேரும் ஸ்லிப் ஆகிட்டு கீழே வந்து விழுந்துடுறீங்க. உங்கள் மேலேயும் வந்து லைட்டே ஈரம் இருக்குது. அப்படியே வந்து 2 பேருமே கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறீங்க. அவர் வந்து உங்களுக்கு மேலே இருக்கார். நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவர் மேலே இருந்து கொஞ்சம் ட்ராப்ஸ் தண்ணி வந்து உங்கள் மேலே வந்து விழுது. ஐயோ நல்லா கீழே விழுந்துட்டோம் ஒயன். ஆமாம்மாம்மா கீழே விழுந்துட்டோம், எந்திரிங்க. ஐயோ எனக்கு எப்படி எந்திரிக்கிறதுன்னு தெரியாதே, வலிக்குது ஒயன். ஸோ என் கை காலம் ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே, நீங்கள் வலிக்கு தானே விழுந்தீங்க, நான் தான் பிடிக்கிறேன்னு உங்களை தள்ளி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, நீ மேலே வந்து நீ எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? சரி மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சி ரொட்டேட் ஆகுறீங்க. உங்களுக்கு உடம்புல ஒரு மாதிரி புல்ல இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு ஜிமினை வந்து தூக்கி விடுறீங்க. அவருமே வந்து எந்திரிக்கிறாரு. அவர் அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு ஸோ ஈரமாக இருக்க இடத்தெல்லாம் வந்து தொடச்சிட்டு அவர்கிட்ட மாமா ட்ரெஸ் எடுத்துறவா? அதெல்லாம் வேணாம் ஒயன், நான் ஸ்பெக்ஸ் போட்டால் எனக்கு கிளியர் ஆகிடும், நீ போயிட்டு அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்றீங்க. அவர் ஸ்பெக்ஸை வந்து போட்டுட்டு ஸோ ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர்றாரு. நீங்கள் வந்து பேக்வேர்டாக வந்து திரும்பியிருக்கீங்க. அப்போ ஜிமின் மைண்ட் வாய்ஸ், பொண்டாட்டியை பார்க்காமலே ஒரு நாள் ஓட்டிட்டடா ஜிமின், அவள் ஃபோட்டோவையும் பார்க்கல, ஸோ எப்படி இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் உங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் சடனாக வந்து திரும்புறீங்க. அவருக்கு செம்மையாக வந்து ஷாக் ஆகுது. ஸோ நீங்கள் மாமா கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. அவர் நீயா அப்படின்னு உங்களை ஒரு பார்வை பார்க்குறாரு. என்ன மாமா நீயானா? நான் தான் உங்கள் பொண்டாட்டி ஒயன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. அவர் இடியட், நீ ஏன் பொண்டாட்டியா? ஷோ அப்பே நான் ஃபோட்டோவை பார்த்து தொலைச்சிருக்கணும்,
அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக நிற்கிறீங்க. ஜிம்மன் அம்மா வந்து ஜிம்மன் கத்துறதை பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே வர்றாங்க. டேய் என்னடா ஆச்சு, எதுக்குடா அவகிட்ட கத்திட்டு இருக்க? என்னம்மா போய் போய் இந்த இடியட் கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. சி, நான் அப்போவே ஃபோட்டோ பார்த்து தொலைச்சிருக்கணும். ஏய் என்ன ஜிம்மன் பேசுகிற? அவதாண்டா உன் பொண்டாட்டி. ஓ, கல்யாணத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இவனு தெரிஞ்சதுதான் கண்டிப்பாக நான் இவ கழுத்தில் தாலி கட்டியிருக்கவே மாட்டேன். அப்போ இல்லை அப்போது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஓகே சொல்லையா? இல்லடி, நான் பிடிச்ச ஒன்றும் ஓகே சொல்ல. எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுவும் வேறு பொண்ணு நினச்சேன். போய் சனியை ஒன்றையை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணு கலங்குது. அப்போ ஜிம்மன் அம்மா, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா? அவன் பொண்டாட்டி, இப்படிமா சனியை இருந்துட்டு இருப்பா? பொண்டாட்டியா? பிடிச்சா கல்யாணம் பண்ண? ஏண்டி என்னடா பேசுகிற? அப்போது அத்தை அவருக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லை ஒய்யன், அவன் ஏதோ லூஸ் மாதிரி வளர்றான். லூஸ் மாதிரி வளர்றனா? நான் சொன்னேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? நீங்கள் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி என்னை அப்படியே கட்டி போட்டிங்க. உங்களோட ஹெல்த்துக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஐம் ரைட். நான் நினச்சேன் மூவ் ஆன் ஆகிட்டு அவ கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஆனால் இவன் எனக்கு தெரியாது. இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. என்ன பேசினா தெரியுமா என்னைய? இங்கே பாருங்க மாமா, அது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்தது தான். நான் அப்போவே உங்கள்கிட்ட சாரி 2 தடவை கேட்டுட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் பேசவும் தான் நானுமே திட்டுனேன். ஆனால் அதை மனசில் இவ்வளோ வச்சுக்கிட்டு இப்படி எரிஞ்சு விழுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தைட்ட நான் கேட்டேன் எப்படி அவர் ஓகே சொன்னார்னு. அவங்க தான் சொன்னாங்க அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. அதனால தான் நானுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சரி நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களோன்னு நினச்சி. ஆனால் இப்போல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ தானே தெரியுது உங்களுக்கு இவ்வளோ நேரம் கண்ட பிளர்ராக இருந்தனால தான் என் கூட இப்படி ஓரளவாவது சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னு. பாருங்கத்த, பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படியே வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க 2 பேரும் சேர்ந்து. உங்களோட ஆசைக்காக இப்போ என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. பாருங்க அவர் எப்படி எரிஞ்சு பேசுகிறாருன்னு. இவர் எப்படி என் கூட வாழ்வார்? அதுவும் வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்களாம். ஆனால் அவர் ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. அவர் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு நிற்கிறாரு. அப்போல ஜிம்மன் அம்மா, ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? கட்டு பொண்டாட்டி அடுத்த நாளே இப்படி பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்கம்மா, என் மனசு ஃபுல்லாக ஐஷு தான் இருக்கா. இவகிட்ட என்னால் வாழ முடியாதா? அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கை? நான் வேறு பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அவ கூட மூவ் ஆன் ஆகலான்னு தான் நினச்சேன். எனக்கு அன்றைக்கி பேசினது எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அதில் ஒரு விஷயம்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுதா? நீங்களும் தான் அந்த இடத்துல நீ அப்படி பேசுனீங்க. போச்சு. எனக்கு இப்போயும் அழுகையும் கண்ணீர்தான். அம்மா அவ்வளோ சொன்னாங்க, நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்போம், நீ நல்லா பார்த்துக்குவாருன்னு. இப்போ பாருங்க இப்படி பேசுகிறாரு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அத்தை. இப்போ என்னதான் ஜிம்மன் சொல்ல வர்றீங்க? என் கூட வாழ முடியாதா? இங்கே பாருவா, ஏன் சரி நான் அதெல்லாம் விட்டுறேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். வீட்டுக்கெலாம் தெரியும். 2 ஃபேமிலி பேசும்போது பிரச்சனையாயிடுச்சு. அவள் வேறு பொண்ணு கிடையாது, சொந்த அத்தை பொண்ணு. என் மனசு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா. நான் அதனால தான் இவ்வளோ நாள் அவளை நினச்சிட்டு கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். ஓ, அப்போ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? சரி, என் ஃபோட்டோ பார்க்க வந்து ஒத்துக்கிட்டீங்க. அப்போது என் இடத்துல வேறு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் இதே நிலைமை தான். உங்கள் வாழ்க்கை போச்சுன்னு கட்டிட்டு வந்த என் வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டீங்களே. நீங்கள் தான் இப்போவும் தப்பு பண்ணீங்க, நான் இல்லை.
நான் சும்மா இருந்தாவது என் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஏதோ சந்தோஷமாக இருக்கணும்னு போயிருக்கோம். இப்போது கட்டிட்டு வந்து என்னையும் அழுக வச்சுட்டிங்களே. என்னவோ தெரியல, நீங்கள் அழுகிறது ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆகுது. அப்போல அவர் சொல்கிறாரு, இப்போ எதுக்குடி காலையே ஒப்பார வச்சிட்ருக்க? ஆமாம், இப்பெல்லாம் பேசினா யாராச்சும் அழுகாமல் இருப்பாங்களா? அழுகிறத முதல்ல நிறுத்து. காலையில் அழுதுகிட்டு இப்பெல்லாம் ஒருத்தவங்க பேசுவாங்களாம், அப்போது அழுக வராமல் இருக்குமா? இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பேசும்போது தெரியும். இதுலேருந்து தெரியுது இவருக்கு சுத்தமாக நீ பிடிக்கலன்னு. சத்தியமாக என் கூட வாழ மாட்டார். உங்கள் பையன் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு கல்யாணத்தை அது ஃபோர்ஸ் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, அவர் வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு, 2 பேரோட சந்தோஷமும் போச்சு. பேரு ஜிமன், இங்கே பாரு, நான் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறேன். அதுக்குன்னு உடனேலாம் ஆக முடியாது. எனக்கு அப்பப்போ இப்படி தான் திடீர்னு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி கோவம் வரும். அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடிஞ்சா இரு. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிக்கிற மாதிரி கோவம் வரும்? அப்போ ஏதாச்சும் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க. அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அதானே? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பையனாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்போல வந்து ஜிம்மனோட அம்மா, அதுடா அத்தை எதுவும் பேசாதீங்க, கல்யாணம் நான் அடுத்த நாளே இவ்வளோ அழுவ வைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டிங்கள. வேணாத்த, எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஸோ இப்படியே 2 days வந்து போகுது. அவர் வந்து ஏதாச்சும் வேணும்னா கேட்பார். நீங்களுமே வந்து பேச்சை வந்து கம்மி பண்ணிட்டீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் மார்னிங் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமன் வந்து தூங்கிட்டு ஸோ ரெஸ்ட் ரூம் வந்து குளிக்கிறதுக்காக வந்து போயிடுறாரு. அப்போயே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கையிலே வந்து உங்கள் மேலே வந்து காஃபி வந்து ஊற்றிடுது. ஸோ ஆக்சிடென்ட்லி அப்போல நீங்கள், ஐயோ அத்தை காஃபி ஊற்றிருச்சு, நான் போயிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு வந்து போகிறீங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூமில் அவர் குளிச்சிட்ருக்காரு. இப்போ தான் எந்திரிச்சு போயிருப்பார். எப்படியும் வர லேட் ஆகும், அதனால நம்ம சாரியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைட் டேர்ன் ஆகிட்டு ஸோ சாரியை வந்து கழட்டிட்டு சாரி வந்து தேடிட்டுருக்கீங்க. ஸோ நல்லா ஒரு காட்டன் சாரி வந்து தேடிட்டுருக்கீங்க. கபோர்டுக்கு உள்ளே நிற்கிறீங்க. ஸோ கபோர்டுக்குள்ளெல்லாம் வந்து திறந்துருக்கும் போது யார் உள்ளே நின்னாலும் தெரியாதுல்ல. ஸோ ஜிம்மன் வந்து வெளியில் வந்துட்டு ஸோ பக்கத்துலேயே வந்து கண்ணாடி வச்சுருந்துருப்பார். ஸோ பாத்ரூமுக்கும் வெளியில் உள்ள பக்கத்து டேபிளில். ஸோ ஒரு கண்ணாடியை வந்து எடுத்து போட்டுட்டு, கபோர்டு என்ன திறந்துருக்கு, நான் போகையில் அடைச்சிட்டு தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டவலோட வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் வந்து பேக்வேர்டில் வந்து நின்றுட்டு சாரி வந்து தேடிட்டுருக்கீங்க. அவருக்கு ஜங்க் ஷாக் ஆகுது. அவர் டக்குன்னு திரும்பிட்டு, எங்கே ரெடி பண்ணுற, அதுவும் சாரி இல்லாமல் நிற்கிற? மாமா நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டீங்களா அதுக்குள்ளேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் ஆகி நிற்கிறீங்க. அவர் திரும்பி உங்களை பார்த்துட்டு, என்னடி பண்ணுற, சாரி சேஞ்ச் பண்ணலையா, எதுக்கு இப்போது ப்ளவுஸோடையும் இன்ஸ்கர்ட்டோடையும் நின்றுட்டுருக்கா? ஆமாம், இப்போ எதுக்கு நீங்கள் ஏதோ பக்கத்தை விட்டு பொம்பளை எட்டி பார்த்த மாதிரி திரும்பி நிற்கிறீங்க? என்னது, என்ன பேசிகிட்ருக்கா? இல்லை, நான் ஒய்ஃப் தானே. ஸோ நீங்கள் என்னமோ பெரிய இவங்க மாதிரி அந்த சைடு திரும்பி இருக்கீங்களே, அதான் கேட்டேன். இப்போது நீ சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வெளில போறியா, நான் போகவா? வெளில போயிடுவீங்களா, அதுவும் டவலோட? இப்போ என்ன தாண்டி சொல்ல வர? நீங்கள் ட்ரெஸ் மாற்றுங்க, நான் ஒரு ஓரமாக ட்ரெஸ் மாற்றுறேன், இதில் என்ன இருக்குது? உனக்கு வெக்கமே இல்லையாடி? நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் என்ன கண்ட அம்பளிக்கு முன்னாடியே ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன்? என்னை கல்யாணம் பண்ண புருஷன் முன்னாடி தானே மாற்றுறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வெக்கம்லாம் இல்லை. உங்களுக்கு வெக்கம்னா நீங்கள் டவலோட போயிட்டு பக்கத்து ரூமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிடுறீங்க. அப்போல ஜிமின்,
ஓ உனக்கே இல்லைனா அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக வந்து நின்றுட்டா. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறாரு. அப்படியே 2 பேரோட பாடியுமே டச் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி ஹீட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. அவர் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இங்கே பாரு ஒழுங்கான சாரியை கட்டு சரியா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு ஒழுங்கான சாரினா புரியலை. அது நேற்றே சொல்ல நினச்சேன். நீ நேற்று கட்டின சாரி கொஞ்சம் ட்ரான்ஸ்பராக தெரிஞ்சிச்சு அதான். ஓ ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ? ஆமாம் 1000 தான் இருந்தாலும் என் பொண்டாட்டியில் பண்ணணும். அடுத்தவன் தப்பாலாம் பார்க்கக்கூடாது அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு அந்த சைடு வந்து போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நீங்கள் லைட்டாக வந்து ப்ளஷ் ஆகுறீங்க. நீங்கள் வந்து சாரீ வந்து கட்டிடுறீங்க. ஸோ உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டாக திரும்புகிறாரு. நீங்கள் வந்து குனிஞ்சு நின்றுட்டு அட்ஜஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்போயில் அவர் எர்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவர் குனிஞ்சு வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து நீட்டாக வந்து எடுத்து விடுறாரு. ஸோ எடுத்து விடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எடுத்துகிட்டு அவர் வந்து எந்திரிக்கிறாரு. 2 பேரும் மண்டையும் வந்து முட்டிக்குது. அச்சோ மாமா நல்லா முட்டிச்சு மண்டை. ஒன்று யாரு குனிஞ்சிட்டு நிற்க சொன்னா? அது சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அதான் எனக்கு தான் வலிக்குது. சரி நாளைக்கெலாம் கட்டும்போது பிளேட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோ. ஸோ உனக்கு இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சரி மாமா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி இந்த சைடு ப்ரெஸ்ட்டு சைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வச்சு காட்டுறாரு. நீங்கள் புரியல என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. அது இந்த சைடு கொஞ்சம் பிளேட்ஸ் இழுத்து விடு. அது இழுத்தா ஒரு மாதிரி மரம் கொலாப்ஸ் ஆகுது மாமா அதான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறீங்க. ஸோ அவர் வந்து கையை கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. வேணும்னா உங்களுக்கு கிளியராக எடுக்க தெரியும்னா இங்கேயும் பிளேட்ஸ் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை வந்து குறுகுன்னு பார்க்குறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்க்குறீங்க. அப்படியே வந்து அவர் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் சைட்ஸ் வந்து பிளேட்ஸ் வரும்ல ஸோ அதையுமே நீட்டாக வந்து எடுத்து வர்றாரு. ஸோ 2 பேருமே அப்படியே க்ளோஸாக நிற்கிறீங்க. அப்போல அவர் சடனாக இந்த சாரீ தான் இதே மாதிரி ஒரு கலர் சாரீ இந்த ரெட் சாரீ அப்போ தான் நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு லைட்டாக வந்து ஹர்ட் ஆகுது. அவனா ஒரு காலத்தில் என்னவளாக இருந்தவ ஐஷு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஐஷுவா உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வா? மை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி சொல்லுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஓ லாஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை வந்து பார்த்துட்டே வந்து போயிட்டுறீங்க. ஸோ அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு ஸோ என்ன சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்ட்டுன்னு. அப்போல அவர் ஜிமின் என்ன ஜிமின் பண்ணி வச்சுருக்க மாதிரியே அவளை ஹர்ட் பண்ணிட்டேன் எதுவும் நினச்சிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு சேடாக வந்து கிச்சனில் நிற்கிறீங்க. அப்போல உங்கள் அத்தை என்ன புல்ல மூஞ்சி ஒரு மாதிரி சுருங்கி போயிருக்கு. என்ன அந்த ஜிமின் எதுவும் சொன்னானா? அவர் ஒன்றும் சொல்லலை. அவர் என்னவள் அப்படி இப்படின்னு என்னமோ ஐஷு அப்படி இப்படின்னு அந்த ஐஷு புராணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பையனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தியே வராது. ஆமாம் அத்தை யார் அந்த ஐஷு? 2 பேரும் லவ் பண்ணுறது வீட்டுக்கெலாம் தெரியும்னு அன்னைக்கு சொன்னார். எதனால் 2 பேரும் பிரிஞ்சாங்க? வேணாடா அது கேட்டால் உனக்கும் ஹர்ட் ஆகும். இல்லை ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள். அவரோட பாஸ்ட்டை பற்றி எனக்கும் கொஞ்சம் தெரியணும்ல. அவர்கிட்ட கேட்க தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களாச்சும் சொல்லுங்கத்த. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து ஜிமினோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். அது காலேஜ் படிக்கும்போது நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போல இதே என்ன ஜிமின் அப்போல அவ்வளோ ஜாலியாக இருப்பான்.
அந்த பொண்ணு விஷயத்தினால தான் இப்போ இப்படி இருக்கான். காலேஜ் நல்லா படிச்சுட்ருக்கையில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வந்துச்சு. அதில் ஐஷுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆக்சுவலாக அவளுமே டாக்டருக்கு தான் படிச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணக்கப்புறம் அவளும் இவன் படிக்கிற காலேஜில் சேர்ந்துட்டா. நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 ஃபேமிலிக்குமே தெரியும். அது வேற யாரும் இல்லை, என் அண்ணன் பொண்ணு தான். பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைனா என்ன பிரச்சனை? 10 வயசு ஆயிட்டா பங்காளி ஆச்சே, சொத்து பிரச்சனை தான். அதில் எங்கள் அண்ணன் ரொம்ப பேசிட்டான். பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா அதெல்லாம் செட் ஆகாது, இவ்வளோ பேசினவன் வீட்டிலேருந்து பொண்ணெலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியாதே, ஜிமின் அவங்க அப்பா பேச்சை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டான். மீறி அவர் ஒன்று இல்லைன்னா நிற்பான், உட்காருனா உட்காருவான். அப்பா பேச்சை மீறாமல் அவனும் ஆசை பாசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான். அவங்களும் அதோட ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கும் கல்யாணம்னு சொந்தக்காரங்க மூலமாக நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரிலடி அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே ஓ பாவத்தை இருந்தாலும் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காருல, 4 இயர்ஸுக்கு மேலே லவ் பண்ணியிருக்காரு, அப்போது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பற்றி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஜிமின் கிச்சன் வாசல் நின்று கேட்டுட்ருக்காரு. அப்போயே நீங்கள் சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் நானும் அவரை லவ் பண்ணுறத, அவர் இந்த மாதிரி அந்த பொண்ணை பற்றி பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குதான். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகிட்டாருன்னா நானும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். அவர் பேசுகிறது ஹர்ட்டாக இருக்குதான், ஆனால் என்னையை பற்றி எதுவும் ஹார்ஷாக பேசல. என்னவள், அதுவும் இல்லாமல் அவள் தான் என் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் லவ்ங்கிறது காமன், அதை நான் விட்டேன். ஆனால் லாஸ்ட் லவ்வும் அவள் தானா, அப்போது அவர் கண்டிப்பாக நீ ஏற்றுக்க மாட்டாரத்த. அவருக்கு நீ சுத்தமாக பிடிக்கல, ஏதோ ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டுன்னு அப்பப்போ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் அம்மா அப்படிலாம் இல்லைடா, லவ் பண்ணவன்ல, அதனால கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறான். எங்களோட குடும்ப கஷ்டத்துக்கு சண்டைக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனோட லவ் இப்படி பிரேக்கப் ஆகிடுச்சு, அதுக்கு காரணமும் நாங்கள் தான். அதான் அவனுக்கும் எங்கள் மேலே கொஞ்சம் கோவம். கண்டிப்பாக அவன் மூவ் ஆன் ஆகிடுவான். ஏன் எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமாக இல்லை. சரித்த, நான் போயிட்டு அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேருந்து வெளில வரீங்க. ஸோ அவர் டக்குனுமே வந்து ஓடி போயிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாரு. அவருக்கு ரொம்பவே வந்து கில்ட்டி ஆகுது. ஸோ இதை நினச்சி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் ஃபீல் பண்ணி பேசுகிறது நினச்சி. என்ன ஜிமின் இப்படி பேசிட்ட, பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கா, நம்மளும் இப்படி கஷ்டப்படுத்துகிறோம். மூவ் ஆன் ஆகிரு ஜிமின் சீக்கிரமா அப்படின்னு அவருக்குள்ளே அவர் பேசிக்கிறாரு. ஸோ இப்படியே 1 month வந்து பாஸ் ஆகுது. ஜிமின் அதுக்கப்புறம் வந்து அவர் பாஸ்ட் லவ்வை பற்றி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. உங்ககிட்டயுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நல்லா ஜாலியாக பேசுகிறாரு. அப்பப்போ வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. 2 months வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ 1 ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் ஜிமினோட எக்ஸ் ஃபேமிலி மொதக்காரியமும். நீங்களுமே வந்து நல்லா வந்து கிளம்புறீங்க. ஸோ அப்போ ஜிமின், என்னடி சாரி இது, ஏமாமா சாரிக்கு என்ன குறை, இல்லை இது ஒரு மாதிரி தெரியுது, நீ போயிட்டு நல்ல சாரியாக கட்டிட்டு வா போ. அது அத்தை. என்ன அத்தை, நான் சொல்கிறேன்ல, என் பேச்சு கேட்க மாட்டியா? சரி
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அவர் அப்படி உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் முன்னாடி போயிட்டு, மாமா சாரீ நல்லா இருக்கா? ஆ சூப்பராக இருக்குடி, செம்மையாக இருக்க. என் பொண்டாட்டி யாரும் கண்ணு வச்சிடாமல் இருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ரொம்பவே வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. பிகாஸ் அவர்கிட்ட வந்து ரொம்ப வந்து சேஞ்சஸ் வந்து தெரியுது. நீங்கள் எல்லாருமே கிளம்பி ஸோ அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறீங்க. இட்ஸ் நைட். ஸோ நைட் டைம் ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து போயிட்டு ஸோ எல்லாருமே புதுசாக இருக்காங்க. நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சிட்டே வந்து நிற்கிறீங்க. அப்போல ஜிமின், ஹே என் கையை பிடிச்சி நிற்காதடி. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஜிமின் பொண்டாட்டி யாருக்கிட்டேயுமே பேசாமல் வாங்கன்னு கூட சொல்லாமல் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ போயிட்டு அம்மா கூட ஜாயின் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமினோட அம்மா கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போயே ஜிமின் வந்து சம் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்போயே ஜிமினோட எக்ஸ் வந்து என்ட்ரி ஆகுற ஐஷு. ஸோ அவள் வந்து இன்னும் வந்து மேரேஜ் பண்ணலை. ஸோ அவளுக்கு வந்து மேரேஜ் வந்து இன்னும் ஆகலை. ஸோ அப்படியே ஜிமினை நினச்சிக்கிட்டு தான் வந்து இருக்கா. அப்போல அவள் ஜிமின் கிட்ட வந்து பேசுகிறா. ஹே ஜிமின், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. ஜிமின் அப்படியே அவளை பார்த்துட்டே வந்து நிற்கிறாரு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லவ்வில் அவர் நல்லா இருக்கேன் ஐஷு, நீ எப்படி இருக்க? ஃபைன். என்ன மேரேஜ் பண்ணிட்டியா? சொல்லவே இல்லை. ஆமாம் 2 months முன்னாடி. உனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சாம்ல? ஓ அப்போல்லாம் உங்ககிட்ட ரூமர்ஸ் வந்துச்சா? எனக்கு மேரேஜ்லாம் ஆகலையே. நான் காலேஜ் டேஸில் லவ் பண்ணேன் என்னோட பழைய ஜிமின். ஸோ அவனை நினச்சிட்டு நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறா. ஸோ அவள் சொல்கிறத கேட்டு ஜிமினுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. ஆக்சுவலாக ஜிமினோட அம்மா வந்து போய் சொல்லியிருப்பாங்க அவர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. அவர் வந்து அப்படியே வந்து நிற்கிறாரு. நீங்கள் திரும்பி வந்து பார்க்குறீங்க. ஸோ 2 பேரை வந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் டக்குன்னு ஜிமின் பக்கத்தில் போயிட்டு வந்து நிற்கிறீங்க. அப்போல ஐஷு, ஓ இவ தான் உன் பொண்டாட்டியா? ஓரளவு பரவாயில்ல, அழகாக தான் இருக்கா. பட் என் அளவுக்கு இல்லை. இங்கே பாருமா, இது என்னோட ஜிமின். இப்போ கூட நான் வான்னு சொன்னால் என் கூட வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அவள் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு லைட்டாக ப்ரோக் ஆகுது ஹார்ட்டு. நீங்கள் ஜிமினை பார்த்து மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஓயன் என்ன ஒரு நிமிஷம் தனியாக விடு, நான் தனியாக இருக்கணும், நான் யார்கிட்டே பேசணும் மூளை இல்லை அப்படின்ட்டு நான் அவர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு லைட்டாக ப்ரோக் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த 2 months நல்லா தான் வந்து இருந்தார். இப்போ ஜஸ்ட் அவள் 1 minute பேசினதுக்கு இவர் இப்படி பேசுகிறாரே, அப்போ வந்து அவள் கூட்டிகிட்டு போயிடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறீங்க. போயிட்டு உங்கள் அத்தைக்கு பின்னாடி வந்து நிற்கிறீங்க. அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சொன்னால் அவன் அவள் வேறு வந்திருக்காளாக்கும், தெரிஞ்சிருந்தா அவனை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டே வந்து போகிறாங்க. அப்போ ஜிமின் வந்து கத்துறாரு, என்னவா வர ஏதாச்சும் பொய் சொல்ல போகிறீங்களா? கடைசியில் பொய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டீங்களே. இன்னும் ஐஷுக்கு கல்யாணம் ஆகலை. அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா? நான் இன்னொருத்தி கூட கல்யாணம் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகிட்டுருக்கேன். அவளை மிஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரூவாகவே லவ் பண்ணல அப்படின்ட்டு நான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டீங்க. ஸோ அவர் அப்படியே டென்ஷன்ட்டாக வந்து ஒரு சேரில் வந்து உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவர் நார்மல் ஆயிடுறாரு. சரி இதுதான் நம்ம லைஃபு, ஒயின் கூட தான் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருமே கொஞ்சம் நார்மலாக ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களை தேடுறாரு. அந்த இடத்துல உங்களை வந்து காணோம். ஸோ அப்போல அவர் ஒய்யனுங்க அப்படின்னு போயிட்டு வந்து கேட்குறாரு. அப்போல ஜிமினோட அம்மா, எனக்கு என்னப்பா தெரியும் ஓம் பொண்டாட்டி எங்கே போனான்னு, நீ அவளை கண்டுக்காமல் விட்டுட்ட, அவள் அழுதுகிட்டே அப்படியே போயிட்டா, நானும் அவளை போய் சமாதானப்படுத்த முடியாதுன்னு விட்டுட்டேன்.
ஹே, என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த நைட் டயத்தில் அவன் எங்கே போனான்னு தெரிலையே, அவன் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறைன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் உங்களை தேடி வந்து வர்றாரு. ஸோ ரொம்ப நேரம் வந்து தேடுறாரு. பட் நீங்கள் அந்த பார்ட்டி ஹாலில் வந்து இல்லை. ஸோ அதனால வந்து அவர் வெளியில் வந்து தேடுறாரு. நீங்கள் பார்த்தா வந்து ஒரு டேபிள் சேர் வெளியில் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, ஹே ஒய்யன், என்னடி இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க? ஆமாம், என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகணும்னு கடவுள் என் தலையில் எழுதி வச்சுட்டாரு, அதான் அழுதுட்ருக்கேன். ஹே பைத்தியமாடி நீ? ஆமாம், பைத்தியம்தான். உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தேன். இந்த 2 மாதம் நீங்கள் நல்லா தான் இருந்தீங்க. இப்போ உங்கள் எக்ஸை பார்க்கவும் கோவமாக பேசுகிறீங்க. அவங்களும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மன் கூப்பிட்டா என் கூட வந்துடுவான்னு. என்னை விட்டுட்டு தானே போக போகிறீங்க. உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காதுல்ல? கொஞ்சமாச்சும் என் லவ்வை நீங்கள் ஃபீல் பண்ணலையா ஜிம்மன் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவர் வந்து அது இப்போ என்ன ஏதாச்சும் சொல்லி சமாளிப்பீங்க. ஏன்னா ஏதாச்சும் பண்ணிப்பேன்னு உங்களுக்கு ஒரு பயம், அதானே? அப்போல்லாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹே லூஸு, கிறுக்காடி நீ, அவளை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் நான் அப்படி பேசினேன். மற்றபடி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை விட்டுட்டுலாம் போவேனா, நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, என்னை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறீங்க. நல்லாவே தெரியுது உங்கள் கண்ணை பார்த்தா. திருட்டு கண்ணை வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி பொய் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு நான் வந்து கேட்குறீங்க. என்னது திருட்டு கண்ணா? எங்க இந்த கண்ணை பாரு, கண்ணை பார்த்து சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர் கண்ணை பார்க்காமலே கீழே குனிஞ்சிட்டே பேசுகிறீங்க. ஏய் கண்ணை பாடுறி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவர் கண்ணை வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களை சடனாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஹெவியாக வந்து ரெயின் பெய்யுது. ஸோ ஹெவியாக வந்து மழை பெய்யுது. ஸோ அப்படியே இந்த மழையில் 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஒயன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய ப்ரெசன்ட், என்னோடய லவ் நீ தான், என்னோடய லாஸ்ட் லவ் நீ தான். ஃபர்ஸ்ட் லவ் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸ்னால அது போயிடுச்சு. பட் செகண்ட் லவ் அண்ட் மை லாஸ்ட் லவ் நீ தான். புரியுதா? உன் புருஷன் ஒன்று பைத்தியக்காரண்டி. அப்பப்போ இப்படி தான் ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணுவேன். அதுக்குன்னே இப்படி நீ மூலையில் உட்காந்து அழுதுட்டுருக்கதெல்லாம் பண்ணக்கூடாது. வந்து என்னை சமாதானப்படுத்தணும், எனக்கு ஆறுதல் சொல்லணும், அப்படியே கிஸ் பண்ணணும், அப்படியே மைண்டை மாற்றணும். சரியா? என்ன பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கே வர்றீங்க. அப்போது என்னை விட்டு போக மாட்டிங்களா? சத்தியமாக போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. லவ் யூ ஜிம்மன் மாமா, லவ் யூ டுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஹாப்பி என்டிங். ஸோ கடைசியாக வந்து உங்களை முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 5:30 மணிக்கு மேலே. ஸோ முஃபாசா படம் பார்க்கறதுக்காக எப்போ 25 நாள் கழித்து இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்து. ஸோ லேட்டாக ஆகிடுச்சு. நான் மார்னிங்குமே ரெக்கார்ட் பண்ணல, அதனால இது வந்து லேட்டாக வந்து போஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடுச்சு, 1 ஹாருக்கு மேலே. இது வந்து 3rd வீடியோ நம்ம சேனல்லையே. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து தட்டிட்டு போகணும். கமெண்ட்ஸ் கூட வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். நான் இப்போவே வந்து சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இந்த ஃபீல் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் டட்டா, பாய், லவ் யூ.